யார் இன்னைக்கு சுத்த சைவமா இருக்கிறானோ, யார் இன்னைக்கு மாடை புனிதமாக கருதுகிறானோ, பசுவை புனிதமாக கருதுகிறானோ, அவனோட 24 hours அவன் ஃபுல்லா சாப்பிட்டு மாட்டுக்கிறது தான். அதுக்கு சாட்சி வேதத்துல. ஆதி காலத்துல யாகத்துல பசுவை கொன்று அந்த உணவை சாப்பிட்டது உண்மை. 2000 வருஷத்துக்கு முன்னால பார்ப்பனர்கள் அவர்களின் முழு நேர உணவு மாட்டுக்கறி சாப்பிடுறது தான். அதுக்கு சாட்சி இன்னமும் யாகம் நடக்கிற முறை. யாகத்தில் பலியிட்ட மாடுகளை, குதிரைகளை அதில் வேக வைத்து தின்பது. அத்தனை யாகங்களிலும் அந்த யாகங்கள் பேர பூரா நான் சொல்றேன், வாஜ்பாய் யாகத்தில இருந்து ராஜசூய யாகத்திலிருந்து எல்லாவற்றிலும் இதுல யார் சொல்லியிருக்காங்கிறதையும் நான் சொல்றேன். யாகத்துல பசுவை வெட்டி போடலாம்னு. அப்ப என்ன பசுவதை தடை உங்களுக்கு பொருந்தாத. கோபதன பிராமணியம் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அதுல இருந்து நான் எடுத்து வந்த குறிப்பை தான் நான் இப்ப சொல்ல போறேன். என்னன்னா 21 வேள்விகள் செய்யலாம். 21 வேள்விகளின் தொடக்க வேள்வியாக இருக்கக்கூடிய அக்னிய தேயா என்கிற வேள்விக்கு கட்டாயமாக பசுவை பலியிட்ட பிறகுதான் இந்த வேள்வியை ஆரம்பிக்கணும். வேள்வியினுடைய தொடக்க வேள்வி பசுவை பலியிடுறதுதான். இது ஒண்ணு. உங்களினுடைய யாகங்களில் மாடுகள் பலியிடப்பட்டிருக்கின்றனவா இல்லையா? மகாபாரதம் ராமாயணத்தில் மாட்டுக்கறி உண்ணும் காட்சிகள் இருக்கின்றனவா இல்லையா? இல்லன்னா நான் காண்டத்தோட எடுத்து சொல்றேன். வால்மீகி ராமாயணத்துல ஆரண்ய காண்டத்திலோட சொல்றேன். அவர்கள் கோல்வால்கர் ஒரு விஷயத்தை சொல்றார். கோ உண்பது என்றால் கோ COW போட்டு கோ என்றால் அதற்கு புலன் என்றும் ஒரு பொருள் உண்டு. எனவே புலன்களை அடக்கி வெல்வதுதான் என்று சொல்றார். ஆனா வால்மீகி ராமாயணத்துல அந்த பசு மாமிசத்தை நெய்யில வேற வறுத்து சாப்பிடுறதா இருக்கு. புலன்களை நெய்யில எல்லாம் வறுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எனவே ராமாயணம், மகாபாரதம் என்கிற உங்கள் இந்து காப்பியங்களில் மாட்டுக்கறி தின்கிற காட்சிகள் உண்டு. இது பெரியார் அம்பேத்கர் சொல்லல, நான் சொல்லல, அவனே சொல்லியிருக்கான் ரிக்வேதத்துல. ரிக்வேதத்தில் மாட்டுக்கறியை பங்கு போட்டு அதை எப்படி வேக வைக்கிறதுக்கு இருந்தா ஸ்லோகம் நிறைய. அப்ப யாகத்தோட பர்பஸ், இன்னைக்கு வெட்டியா யாகம் தீ போய்கிட்டு இருக்கு, யாராவது பார்த்தோமா அது என்ன சடங்கு, அதெல்லாம் கிடையாது. அதோட நோக்கம் என்னன்னா அதுல வேக வச்சு சாப்பிடுறது அந்த தீ. அந்த காலத்திலே தீ இன்னைக்கு அப்படிதான், அந்த காலத்துல அதோட இன்னும் கூடுதல் அப்படிதான் இருந்திருக்கும். அப்ப அவன் என்ன பண்ணிருக்கிறான், பார்ப்பனர்கள் 3 வேலையை தீவிரமா பார்த்தான். 3 முக்கியமான வேலைகளை பார்த்தாங்க. என்னன்னா மாட்டுக்கறி சாப்பிட்டான், அப்புறமும் மாட்டுக்கறி சாப்பிட்டான், திரும்பி மாட்டுக்கறி சாப்பிட்டான். மாட்டுக்கறி சாப்பிடுறதே அவனோட வேலை, வேற எதுவும் கிடையாது. மாடை பிடி போடுறது, பலியோடு கொடுக்க வேண்டியது, யாகத்துல போட வேண்டியது, அதை பங்கு போட்டு திங்க வேண்டியது. இதுதான் பார்ப்பனியத்தோட முழு நேர உணவாக இருந்ததுன்னு அவர்களின் வேதத்தில் இருக்கிறது. எங்க இருந்து நான் யாகம் சொல்றேன்னா, நான் பழைய செய்திகளை சொல்லல. சங்கராச்சாரியார் என்று அவர்கள் சொல்லுகிற, அதுவும் செத்து போன பெரியவாள், இப்ப இருக்கிற சின்னவாள் அல்ல, பெரியவாள் எழுதியிருக்கிற தெய்வத்தின் குரலில் 2வது பாகத்தில் அது இருக்கிறது. வேணா பக்கமும் சொல்லிடுறேன். 2வது பாகத்தில் வாஜ்பாய் யாகத்திற்கு 23 பசுக்களையும், அதையே சக்கரவர்த்தி யாகம் நடத்தினால் 100 பசுக்களையும் பலி கொடுக்கலாம். அதை ஹிம்சை என்று கருதக்கூடாது. அந்த தர்மம் வர்ணாசிர சனாதன தர்மத்துக்காக செய்யப்படுவதை ஏற்க வேண்டும் என்று இவ்வளவு அழுத்தமா, அதாவது நாங்க வேணுமானால் நாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்காக எதை வேணாலும் செய்வோம், ஆனா மத்தவன் செஞ்சா அது பசுவதை என்று சொல்லுவதும், இந்த பசுவதை தடை சட்டத்தை காட்டித்தான் காமராஜர் இருந்த வீட்டுக்கு இவர்கள் நெருப்பு வைத்தார்கள் என்பதும் வரலாறு. 1966 நவம்பர் 7 பசுவதை தடை சட்டத்தை காமராஜர் நவம்பர் 2 எதிர்த்தார். அது ஒண்ணு இப்ப அவ்வளவு முக்கியமானது இல்லைன்னு அப்படின்னார். அதற்காக 7ஆம் தேதி தில்லியில அவர் இருந்த வீட்டை கொளுத்தியவர்களும் இவர்கள்தான். 2வது அஸ்மவேத, ராஜசூயா, வாஜபேயா போன்ற வேள்விகள்லாம் பெரிய வேள்விகள். இந்த வேள்வியில ஒரு விலங்கு மட்டும் இல்ல, பல விலங்குகள் போட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அது என்ன மாதிரினா குதிரை, பசு, எருது இதெல்லாம். நான் நேரடியா கேட்கிறேன், நீங்கள் அது மத உணர்வு என்றால் ஏன் இந்து மதத்திற்கு தொடர்புடைய யாகங்கள்ல மாடுகளை பலி கொடுக்கிறீர்கள்? பசு ஏன் கொடுத்தீங்க? விவசாயத்திற்கு, விவசாய வேலைகளுக்கு கூட இல்லாமல் மாட்டுக்கறியை சாப்பிட்டு காலி பண்றானுங்க மாடை பார்ப்பனர்கள். எல்லாரும் மாட்டுக்கறி சாப்பிட்டான். எல்லாரும் அவன்லாம் தேவை போக, விவசாய வேலைகளுக்கு போக மீதி இருந்த போதான் மாட்டுக்கறி சாப்பிட்டான். பார்ப்பான் சாப்பிட்ட மாட்டுக்கறினால் மாடுங்கிற இனமே அழிஞ்சு போற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. சில வேள்விகள் பிரத்யோகமா பசுவை மட்டுமே போடுற வேள்விகள் இருக்கு. அது என்ன? இந்திரனுக்கா நீங்க காளைய போடலாம், மருத்கன்கா புள்ளி வைத்த பசுவை போடணும், அஸ்வின்களுக்கா நீங்க செந்நிற பசுவை நீங்க யாகத்துல கொடுக்கணும், மித்ரனுக்கும் வருணனுக்குமா எந்த விதமான பசுவையும் நீங்க கொடுத்துக்கலாம். அப்போ யாகங்களிலே பசுக்களை பலியிடுவது என்பது தவிர்க்க முடியாத சடங்காக இருந்தது. என்றைக்கு உங்களுக்கு புனிதமாக மாறியது? பசு மாட்டுக்கறி உண்றதற்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கு, உண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் பாரம்பரியம், ரெண்டுக்குமே இருக்கு. எங்க இருக்குன்னா, மாட்டுக்கறி உண்றதற்கான அந்த பாரம்பரியம், அந்த பழக்கம் எங்கன்னா தமிழர்கள்ட்ட இருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்துறேன். அது உண்ணக்கூடாது, அது உண்பதற்கு பார்ப்பனர்களும் அதை உண்டிருக்கிறார்கள் என்பதற்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கு.
ஒரு புத்தத்தையும் சமணத்தையும் வீழ்த்த வேண்டும் என்று கருதிய போது அதற்கு பிறகுதான் இந்த புலால் உண்ணுவது என்பதையும் மாட்டுக்கறி உண்ணுவதையும் மாற்றினார். எனவே ஒரு நிமிஷம் சங்க இலக்கியம் சொன்னா அதை சொல்றேன். மாட்டு இறைச்சி நீங்க சாப்பிடுறது சொன்னீங்க இல்லையா? யாரிடம் இல்ல ஒரு நிமிடம் புலால் வேற நான் புலை. முடிச்சேன் பிரபாகரன் ஒரு நிமிஷம் முடிச்சேன். அதாவது யாரிடம் அந்த பழக்கம் இருந்தது, யாரிடம் இந்த பழக்கம் இடையில் வந்தது. எல்லோரிடத்திலையும் அந்த மாட்டுக்கறி உண்ணும் பழக்கம் இருந்தது, மறுக்கவே முடியாது இவங்களால, இருந்தது. அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் சமண பௌத்த மதத்திற்கு எதிராக ஆகினால்தான் ஆதிசங்கரருக்கு பிரசன்ன பௌத்தர் என்றே பெயர். ஒரு மறைமுகமான பௌத்தத்தை முன்னெடுத்தவர்கள் அவர்கள், அதுதான் உண்மை. எனவே இது மத சார்பு என்பதையெல்லாம் தப்புங்க. இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சில உயர் சாதியினர் அதை அசூயாக ஆக்கினாங்க, சமணத்தையும் பௌத்தத்தையும் வீழ்த்துவதற்காக. அதற்கு பிறகுதான் அது மோசமான உணவுன்னு சொல்லி பிற இந்துக்கள் மீது திணிக்கிறார்கள். இது உயர் சாதிய திணிப்பு தான்.